நம்ம விளக்கெண்ணெய்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், ஏன் ஈவன் யூஸ் கூட பண்ணியிருப்போம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் விளக்கெண்ணெய் எந்த செடியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? எஸ், இதுதான் அந்த செடி. இந்த செடியை பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் சித்தா மெடிசனில் ஆமணக்குன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில் பிளான்ட்னு சொல்லுவோம், அண்ட் சான்ஸ்கிரிட் ஆர் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெசினஸ் கம்யூனஸ் அப்படின்ற பொட்டானிக்கல் நேமை கொண்டது அண்ட் E4BAC அப்படின்ற ஃபேமிலி வெரைட்டியை சார்ந்தது. ஸோ இது ஆயுர்வேதத்தில் வாத சம்பந்தமான நோய்களில் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஸோ வாத சம்பந்தமான நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா பெயினில் ஸ்டார்ட் பண்ணி சயாட்டிக்கா, கிரானிக் ஆர்த்ரைட்டிஸ் பெயின்னு கூட சொல்லலாம். இது நம்ம பிளேஸில் சாதாரணமாக பார்த்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85% குஜராத் ஸ்டேட்டில் தான் இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறது 3 மீட்டர் வரைக்கும் ஹைட் வரும். அண்ட் இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை மாதிரி அகலமாக பெருசாக இருக்கும். அண்ட் இதுதான் அதோட ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கிற சீடை எடுத்து அதை ட்ரை பண்ணி அதை கோல்டு ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து தான் ஆயில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலை நம்ம கேஸ்டர் ஆயில்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஆயிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிசனல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் கான்ஸ்டிபேஷன் சொல்லப்படுற மோஷன் ப்ராப்பராக போகாமல் இருக்கிற கண்டிஷனில் வெரி யூஸ்ஃபுல் மெடிசன். அண்ட் இதோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா 5 to 10 ml வரைக்கும் சேஃப். ஸோ எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க.